வணக்கம். நான் டாக்டர் கௌரி ராமச்சந்திரன், பொருளாதார நிபுணர். இன்றைக்கு நாம் என்ன பார்க்க போகின்றோம் என்றால், பட்ஜெட்டில் வேலை வாய்ப்புகள், அதுதான் முக்கியமாக எல்லாரும் வேலை வாய்ப்பு எங்கே கிடைக்கிறதுன்னு. கவர்மெண்ட் வேலையை தாண்டி, கவர்மெண்ட் வேலையை விட சிறப்பாக நாம் வேலை வாய்ப்பு கொடுக்கக்கூடியவர்களாகவும் எப்படி இருக்கலாம் என்பதை பற்றி இந்த பட்ஜெட்டில் என்ன கொடுத்துருக்காங்கங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போது இந்த ஒரு பேக்கேஜஸ் கொடுத்துருக்காங்க. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல எம்ப்ளாய்மெண்ட்டு வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கு அதுக்கு திறமை தேவை. திறமை மிக்க இளைஞர்கள் இருக்கிறார்கள், காலேஜிலேருந்து படிச்சுட்டாங்க. அவங்க அடுத்து படித்து முடித்த உடனே ரெடியாக இருக்காங்களா வேலைக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது அதில் சில கஷ்டங்கள் கார்ப்பரேட் நிறுவனங்கள் ஃபேஸ் பண்ணுறாங்க. அதை வச்சு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இன்டர்ன்ஷிப் அவங்க படிக்கிற கடைசி வருஷத்துலேயே 1 இயர் ஃபுல்லாக டாப் 500 கம்பெனிஸில் 5 லட்சம் இளைஞர்கள், அதாவது 1 லட்சம் ஒரு ஒரு காலகட்ட நிர்ணயங்கள் வச்சு 500 டாப் கம்பெனிஸில் அவங்க வந்து இன்டர்ன்ஷிப் கொடுக்குறாங்க. அந்த இன்டர்ன்ஷிப் சும்மா கொடுக்கல, 5000 ரூபாய் பர் மந்த் 12 மாதத்துக்கு அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு கிடைக்கும். அப்புறமா அந்த ட்ரைனிங் காஸ்ட் வந்து அந்த கம்பெனி ஏற்றுக்கணும். அதை தவிர ஒன் டைம் அமௌண்ட்டு 6000 ருபீஸ் கொடுக்குறாங்க. இண்டஸ்ட்ரி அகாடமியா ஒரு கோஆப்ரேஷன் இருக்கணும். காலேஜ் எதாவது சொல்லிக் கொடுக்குறாங்க அவங்களோட சிலபஸில், அது வந்து இண்டஸ்ட்ரியில் யூஸ் ஆகுமா அப்படின்னு பார்க்கும்போது இந்த இன்டர்ன்ஷிப் என்பது ஒரு பிரிட்ஜிங் த கேப். அவங்களுடைய ஆக்சுவல் ப்ராக்டிக்கல் எக்ஸ்போஷர் கிடைக்கும். இந்த மாதிரி கிடைக்கும்போது அவங்களுக்கு ஒரு Tier 2 Tier 3 சிட்டிலேருந்து ஒரு நல்ல மெட்ரோ சிட்டிஸ்லாம் வந்து அவங்க ஒரு பெரிய திறமையான நிறுவனத்தில் இன்டர்ன்ஷிப் எடுக்கும்போது எந்த இன்டர்ன்ஷிப் நல்லா பண்ணுறோமோ அவங்கள வேலைக்கு எடுத்துக்கிற சான்சஸும் அதிகமாக இருக்கிறது. ஸோ இந்த மணி இன்சென்டிவோடு கூடிய இந்த ஒரு திட்டம் ஒன்று. ரெண்டாவது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, எந்த எம்ப்ளாயர் வேலை கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு ஃபஸ்ட் டைம் எம்ப்ளாய்மெண்ட், முதல் முறையாக எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்கக்கூடிய 1 லட்சம் ரூபாய் சம்பளத்துக்குள்ளே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு 15,000 ரூபாய் இன்சென்டிவ் கொடுக்குறாங்க. அந்த 5,000 ரூபாயை 3 இன்ஸ்டால்மெண்ட்டில். இதை தவிர அவங்க என்ன பண்ண போகிறாங்க, எம்ப்ளாயருக்கு இந்த ஸ்கீம் வந்து 3 பார்ட்டாக இருக்குது. அந்த 3வது வந்து முதலாளிகளுக்கு, எம்ப்ளாயருக்கு அவங்க கட்டக்கூடிய இபிஎஃப்ஓ அமௌண்ட். ஏன்னா அது புதுசாக வேலைக்கு வந்த உடனேயே அவங்க வந்து இபிஎஃப்ஓவில் என்ரோல் ஆவாங்க. என்ரோல் ஆனால் தான் அது வேலை வாய்ப்பு இண்டிகேட்டர் கரெக்டாக இருக்கும். நிறையா இப்போ என்னென்னா வேலை செஞ்சுட்டே இருக்காங்க எல்லோரும், இன்ஃபார்மல் செக்டர்ஸ். அங்கே வேலை செய்கிறது வேலை வாய்ப்பில் அதிகமாகி நம்பர்ஸ் காமிக்க மாட்டேங்கிறதுனால இந்த ஒரு உத்தியை இவங்க கையாண்டிருக்காங்க. இந்த விதத்தில் என்னென்னா 3000 ரூபா அவங்க கட்டக்கூடிய பிஎஃப் அமௌண்ட்டை கவர்மெண்ட் கொடுக்கறது. எம்ப்ளாயருக்கும் ஏதாவது ஒரு பெனிஃபிட் வேணும். நீங்கள் பாட்டு எம்ப்ளாய் எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறீங்க, எல்லாம் 5000 ரூபா ஸ்டைஃபண்டை கொடுத்துட்றீங்க. அவங்க அதுக்கப்புறமா எங்களுக்கும் ஏதாவது ஒரு பெனிஃபிட் இருக்கணும் இல்லை? அந்த வகையில் பார்க்கும்போது ஒரு மாதத்துக்கு 3000 ரூபா ஒரு எம்ப்ளாயிக்கு 2 வருடங்களுக்கு எம்ப்ளாயருக்கு அவங்க ரீஎம்பர்ஸ் பண்ண போகிறாங்க. ஸோ விச் மீன்ஸ் 2 வருஷத்துக்கு அவங்க வந்து திறமையான ஆள்களுக்கு நல்ல ட்ரைனிங் கொடுத்து கொண்டு வரலாம். ஸோ இதனால் கண்டிப்பாக நம்ம இந்தியாவோட அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேஷியோ நல்ல குறையறதுக்கு முக்கியமான ஒரு, எல்லாரும் வேலை வாய்ப்புக்கு ஒன்றுமே பண்ணலைன்ற அந்த குற்றச்சாட்டுக்களிலிருந்து மீண்டு வரலாம். இந்த இது திறமையாக எல்லா கார்பரேட்ஸும் நம்மளுக்கும் பெனிஃபிட் வருது அப்படின்னு பார்க்கும்போது எல்லா கம்பெனிகளும் முன் வந்து செய்வாங்க. அடுத்தது இதை தவிர படிக்கும்பொழுது லோன் கிடைக்க வேண்டியிருக்கு. நிறையா இந்தியாவுக்குள்ளே இந்தியன் யூனிவர்சிட்டிக்குள்ளே நம்ம வந்து லோன் எடுக்கும்பொழுது அதில் ஒரு 10 லட்சம் வரைக்கும் ஹையர் எஜுகேஷனுக்கு லோன் கொடுக்குறாங்க. அதுக்கு கேரண்டி தேவையில்லை. மொரட்டோரியம் பீரியடுக்கு அப்புறமாக அவங்களுக்கு வந்து உண்டு. இதை தவிர 1 lakh வவுச்சர்ஸ் வேறு ஸ்டூடெண்ட் நேம்லேயே டைரெக்டாக கொடுத்துட்றாங்க. இந்த அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் 3% கிடைக்கிறது. இதை தவிர 7.5 லட்சம் ரூபாய்க்கு வந்து கவர்மெண்ட் கேரண்டி பண்ணின ப்ரொமோட்டட் ஃபண்டு மூலமாக இது கொடுக்கறதுனால பேங்க் இதை டினை பண்ண முடியாது. கண்டிப்பாக அவங்க கொடுக்கலாம். இதனால் 25,000 எம்ப்ளாயீஸ், கண்டிப்பாக 25,000 ஸ்டூடெண்ட்ஸு நிச்சயமாக இந்த திட்டங்களை பயன்படுத்தி எஜுகேஷன் லோன் மூலமாக தன்னை உயர்த்திக்கலாம். இதை தவிர ஸ்கில்லிங், இதை வந்து காலேஜ் வரைக்கும் போய் படிக்காதவங்க, டிப்ளமா கோர்சஸ்லாம் படிக்கிறவங்க 25,000 பேர்களுக்கு ஸ்கில் பண்ணுறதுக்கு 5 வருஷ பீரியடில் ஒரு 1000 இண்டஸ்ட்ரியல் டெக்னிக்கல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டை உருவாக்குறாங்க. அதன் மூலமாக வர்றது வந்து ஸ்கில் தேவையான இண்டஸ்ட்ரிக்கு வேணுங்கிறத அவங்க கேட்குறாங்க. இப்போ வெஹிக்கிள் வர்றது, எலக்ட்ரிக் வெஹிக்கிள், அதுக்கு தேவையான உற்பத்தி திறனை பெருக்கக்கூடிய இது. இப்போது செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி வருது. இது மாதிரி புது புது இண்டஸ்ட்ரிக்கு தேவையான திறமைகளை இண்டஸ்ட்ரி எங்களுக்கு இது தேவைன்னு சொல்லும்போது அந்த ட்ரைனிங் இன்ஸ்டியூட் அப்படி உள்ளவங்கள கொடுப்பாங்க. ஸோ இது மூலமாக கரெக்டான திறமையும் படிப்பிக்க வச்சு அவங்க வந்து வேலையையும் எடுத்துக்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு முக்கியமான அம்சம்னு நினைக்கிறேன். இது வந்து காலேஜ் படித்து ஹையர் எஜுகேஷன் படித்தவங்களுக்கும் ஒரு
பக்கம் ஒரு இது அது படிக்க முடியாத ஐடிஐ லெவலில் ஒரு ட்ரைனிங் படிக்கிறவங்களுக்கும் இது ரொம்ப நல்ல ஒரு விதமான பயனை அளிக்கும் என்பதனால வேலை வாய்ப்புகளுக்கும் திறன் மேம்பாடுலையும் இதில் நிறைய கொடுத்துருக்காங்க. திறன் மேம்பாடுக்கு போன 5 ஆண்டுகள் அதுக்கு முந்தைய 5 ஆண்டுகள்லாமும் நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது. அந்த ஸ்கீம்ஸில் உள்ள பெனிஃபிட் தவிர இது அடிஷ்னலாக கிடைக்க போகுது. ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து கண்டிப்பாக எல்லாரும் கவர்மெண்ட் போர்ட்டல் ரொம்ப ஈஸியாக ஆக்சசபிள், க்ளீனாக, யாருமே சொல்ல வேணாம் அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு கேட்க வேணாம். நம்ம எல்லாருமே படித்தவங்க, ஒரு ப்ரௌசிங் சென்டரில் கம்ப்யூட்டரே இல்லாதவங்க கூட ப்ரௌசிங் சென்டரில் போய் இந்த பட்ஜெட்டில் உள்ளது இந்த திறன் மேம்பாட்டுக்காக எங்களுக்கு ஏதோ பயன் இருக்குன்னு சொல்கிறாங்களேன்னு நீங்கள் போய் ஒரு வில்லேஜில் இருக்கிறவங்க கூட அதை போய் பார்த்து அதில் லாகின் பண்ணி என்னங்கிறது தெரிஞ்சுட்டு அதோட பயனை அடையலாம் என்பது தான் என்னுடைய தாழ்மையான அட்வைஸ்னு சொல்கிறத விட அதை பயன்படுத்திக்கங்கன்றதை நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நன்றி. அடுத்த எபிசோடில் வேறு ஒரு புதிய அம்சத்துடன் இந்த பட்ஜெட்டை பார்ப்போம். ஓகே நேயர்களே, இன்னைக்கு கிருத்திகாஸ் கிச்சனில் சியா சீட்ஸ் அண்ட் ப்ளூபெர்ரி இதை வச்சு ஒரு ஃபியூஷன் டிஷ் நம்ம கண்டிப்பாக பார்த்துருப்போம். ஸோ அதே மாதிரி ரொம்ப எக்கச்சக்கமான டிஃப்ரெண்டான விஷயத்தோட நாங்கள் வந்து அடுத்த நிகழ்ச்சியில் உங்களும் சந்திக்கிறோம். அண்டில் தென் இஸ் டாடா பை ஃப்ரம் ஜெயின். இந்த பக்கம் வந்து ஆஷிகா. அண்ட் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது உங்கள் ஃபேவரட் யுகம் கனெக்ட்.